ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம் வணக்கம். இயல்பான வாழ்க்கை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் மீன் சமைக்க போகிறேன். அது எப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீனை நான் பொரிச்சிட்டு அப்புறம் ஸ்டீம் குழம்பு செய்ய போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த சமையலை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும், நீங்களும் உடனே சமைப்பீங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்போ கொஞ்சம் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மீனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி வெட்டி அதில் உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி ஊற வச்சா போதும். இது ஏன் இப்படி வெட்டியிருக்குன்னா அந்த சதைக்குள்ளெல்லாம் அந்த உப்பு இறங்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி வெட்டி வச்சுருக்கேன். இது பொரிக்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்பதாக இன்னொரு காரியத்தை பண்ணிடலாம். ஒரு 6 காய்ந்த மிளகாய், மிளகு 1/2 ஸ்பூன், மல்லி 1 ஸ்பூன், சீரகம், சின்ன சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை என்ன பண்ண போகிறேன், இதை அடுப்பில் சட்டியில் போட்டு வாட்டி எடுத்துக்க போகிறேன். இது நல்லா இடிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மற்ற பொருட்களை அடுத்ததாக பார்க்கலாம். இதை செஞ்சிடலாம். சட்டியில் எண்ணெய் விடாமல் இப்படியே இதை நல்லா வாட்டி எடுத்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வாட்டும்பொழுது சரியான வாசமாக இருக்கும். மிளகாய் பொடி போட்டு செய்யலாம். அதோடு சேர்த்து இதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த மனம் தூக்கலாக வித்தியாசமாக இருக்கும் இந்த சமையல். இது நல்லா வாட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இதை இடிக்க போகிறேன், அதுக்காக தான். மல்லியோட மனம் தூக்கலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொஞ்சம் வாட்டியாச்சு. இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தனியாக, அப்புறம் இடிக்கிறதுக்கு. இப்போ நான் இந்த மீனை நல்லா முருகலாக பொரிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப முருகலாக இல்லை, கரெக்டாக நிதானமாக அது முருகலாக இருக்கிற அளவுக்கு நம்ம பொரிச்சிக்கலாம். நான் ஏற்கனவே மீன் பொரியல் காட்டிட்டேன். அதனால் இந்த மீனை பொரிச்சிட்டு அந்த பொரிக்கிற கேப்பில் மற்ற வேலையை, அதாவது காய்கறி நறுக்கிற வேலையை நம்ம பார்க்கலாம். இந்த மீன் பொரியட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை போட்டு இந்த இடிக்கிற கல்லில் போட்டு நல்லா இடித்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப மணமாக இருக்கும். இடித்து வச்சுக்கிறோம். இது இடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அளவுக்கு இடிச்சுக்கலாம். ரொம்ப மாவு மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் முழுசாக. மற்றதாக அடுத்தது நம்ம வெங்காயம் அந்த பொருட்களை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையானது ஒரு பாதி அளவுக்கு பழுத்த மிளகாய். நான் பாதி அளவுக்கு தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாதி அளவுக்கு வெங்காயம் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி இந்த அளவுக்கு துண்டு, 2 பல் பூண்டு, அப்புறம் தக்காளி பழம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கருவேப்பிலை தான். பாருங்கள், இது சொன்னால் மட்டும் எனக்கு ஒரு மாதிரியாக திக்கி போடுது. இதை நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிஷ் பொரித்து எடுத்து வச்சுக்கிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த பதத்துக்கு பொரித்து எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்ச திங்ஸ் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ஸ்பூன் மீன் கறி மசாலா, சரிங்களா? அவ்வளோதான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மசாலாவுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணலாம். அந்த கிரேவிக்கு, இந்த கிரேவியில் நம்ம எப்பயும் போல் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக வெடிச்சிருச்சு. அடுத்ததாக இஞ்சி, நான் பூண்டை இதிலே சேர்த்து இடிச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக இதை போட்டுக்கிட்டாச்சு. அதோடு கறி மிளகாய்த்தூள், அதாவது மீன் மிளகாய்த்தூள், இதோடு நான் உப்பும் சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்ததாக தக்காளி பழம், நான் கொஞ்சமாக நீர் சேர்த்துட்டு அதை வேக வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தக்காளி பழம் நல்லா குழஞ்சி வரணும், அப்போ தான் அந்த ருசியாக இருக்கும் இந்த கிரேவி. அதுக்காக தான். இது நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு ஒரு லெமன் சாறையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது வேகும் பொழுது கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக வெங்காயம், பழுத்த மிளகாய், இதை நல்லா கிண்டி விட்டுட்டுக்கலாம். அடுப்பு அடிச்சுக்கலாம். நான் இப்போது இதை மீன் மேலே சேர்த்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக இதை கொஞ்ச நேரம் நான் ஸ்டீம் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 15 நிமிஷம் வச்சா போதும். ஏன்னா அந்த நம்ம மேலுக்கு செஞ்சு போட்ட இந்த கலவையில் அந்த மீனோடு நல்லா இழுத்துக்கும். செம்ம ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் காற்று வெளியே போகாமல் உள்ளுக்கே வேகும். ஸ்டீம் பண்ணி இப்போ நம்ம எடுக்க போகிறோம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணுற பானை இருந்துச்சுன்னா
யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இட்லி பானையும் யூஸ் பண்ணிக்கலாம். சட்டிலையும் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை இதுக்கு வச்சு அவிச்சிடலாம். இதை இப்போ மூடியாச்சு. ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை அப்படியே ஸ்டீம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 15 நிமிடம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை எடுத்துகிட்டு காட்டுறேன், ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வாவ், இது செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பொரிச்ச மீன் எவ்வளோ ருசியாக இருக்கும், அதே மீனில் நம்ம குழம்பு வச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கறி டேஸ்ட்டில் இது செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பிளேட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எவ்வளோ அழகாக இருக்குது. இது பார்க்க அழகு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடவும் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் மேலுக்கு அலங்காரத்துக்காக வெட்டி வச்ச சில்லியும் வெங்காயம் அப்புறம் கருவேப்பிலை அதெல்லாம் கொஞ்சம் தூவி விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். மற்றபடி செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு புளிப்பு பத்தலைன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லெமன் அப்புறம் இந்த மாதிரி கிச்சிலி பழம் இருந்தால் கூட வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். சோறோடு வச்சு சாப்பிட்டா சும்மா அப்படி தான் இருக்கும். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லை ஆலில் வச்சுக்கோங்க. அப்புறம் லைக் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.